வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி வந்து பொரி உருண்டை வந்து செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நார்மலாக வந்து பொரி வந்து அயன் சொல்லுவாங்க. பொரி உருண்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது. இதோட வெல்லம் மிக்ஸ் பண்ணுறதுனால அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் அண்ணாமலையார் தீபத்துக்கு வந்து பொரி உருண்டை செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பொரியை வந்து வாங்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு 3 மடங்கு பொரியும் 1 பங்கு வந்து வெல்லமும் வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ரெண்டாவது கப்பு 3 கப்பு எடுத்திருக்கேன் நான். 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த பொரியை வந்து நமுத்த மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணிட்டாலே, அதனால் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் வானலியில் வந்து சிம்மில் வச்சு பொரியை வறுத்து எடுத்துக்கலாம். நமுத்து போயிடும் இல்லைங்களா, அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. இல்லைன்னா பிடிக்கவும் முடியாது உருண்டை. எடுத்து இப்படி உடச்சி பார்த்தா தெரியும் நமுத்துக்காயின்ட்டு. லேசாக சூடானா போதும். இந்த பொரியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வேறு ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் வந்து 3 கப்பு வந்து பொரி எடுத்துட்டேன். ஸோ அதே கப்பில் வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லம் பாகு வந்து எடுத்துக்கலாம். வெல்லம் பாகு வந்து சலங்கை கொதி, அதாவது பாகு எடுத்தால் வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். தண்ணியில் பாகு வந்ததுக்கப்புறம் தண்ணியில் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா உருட்டுற மாதிரி இருக்கணும். எடுத்து தட்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தட்டி பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு வரணும். ஸோ அப்போ வந்து பாகு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டானதுன்னு அர்த்தம் அந்த பாகு. பாருங்கள், இப்படியே கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருக்கு. ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பதம் கரெக்டான பதம் தான் இருக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக.
தீ வந்து கொஞ்சம் கம்மியான வச்சு தான் பண்ணணும். அப்புறமேல் வந்து அடி கனமான பாத்திரத்தில் வந்து பாகு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். தீஞ்சு போயிடுங்க சீக்கிரம், அடி பிடிச்சிப்போம். இப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிக்குது. கம்பி பதத்துக்கு வரணும். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து தண்ணியில் கலக்கி பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து கரையாமல் இருக்கணும். உருண்டை பிடிக்க வருதா பாருங்கள், கரையாமல். கொஞ்சம் லைட்டாக இது பண்ணதும் தட்டி பார்த்தோன்னா சவுண்டு வரணும். ஸோ இதை வந்து மறக்காமல் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். சவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். பட் கெட்டியாகிடுச்சு. இது தண்ணியில் போட்டோன்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருது பாகு. கரைஞ்சதுன்னா இளம் பதம் அப்படின்வாங்க. சூப்பரான கரையில் உருண்டை பிடிக்கிறது. தட்டுனா பாருங்க சவுண்ட் வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஏலக்காய் சுக்கு வந்து இந்த வாய் புண்ணு வரும், வெல்லம் யூஸ் பண்ண அவசரத்துக்கு, அதனால் ஏலம் சுக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும். டைஜஷனுக்கும் நல்லது, வாய் புண்ணு வராது. இப்போ கெமிக்கல்ஸ் சேர்க்காத வெல்லமாக நல்ல வெல்லமாக பார்த்து வாங்கணும். ஆஃப் பண்ணிவிடுவோம். வறுத்து வச்சுருக்க வானலியில் வந்து பொரியில் வந்து இந்த பாகை வந்து சூடு ஆறிட இருக்கிறதுக்குள்ளார போட்டு கிளறிடலாம். இல்லைன்னா உருண்டை பிடிக்க முடியாது. கிளறும் போது வந்து இந்த கம்பி கம்பியாக வெல்லம் வரும். அப்படி பாருங்கள், டக்குன்னு வந்து கையில் நெய் தடவிட்டு இதை கிளறிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உடனே வந்து இந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி உருண்டை பிடிச்சிடலாம். கையில் வந்து நெய்யை வந்து தடவிட்டு
உருண்டை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடட்டும், அப்புறமேல் நம்ம வந்து நல்லா இறுக்கி அழுத்திக்கலாம். ஆறிடுச்சுன்னா அப்புறம் வந்து உருண்டை பிடிக்க முடியாது. இதே மாதிரி எல்லாத்தையும் ஆறுறதுக்கு முன்னாடி உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், மீதி இருக்கிறது அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நெய் கொஞ்சம் லேசாக தடவிக்கோங்க. சூடும் பொறுக்க முடியும். ஓரளவு ஷேப் ரவுண்டு பிடிச்சி அமைக்கிட்டால் போதும். அப்புறமேல் நீங்கள் வந்து அது மேலே இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி நல்லா இறுக்கி அழுத்திடுங்க. ஏன்னா ஷேப்பு இல்லை நல்லா இறுக்கி அழுத்திட்டு ஒன்று ஒன்றா பண்ணுறோம் அப்படின்னா இது ஆறிடும். அப்புறமேல் வந்து உருண்டை பிடிக்காமல் போயிடும், உருண்டை பிடிக்க முடியாமல் போயிடும். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ சவுண்டு வந்து எப்படி நல்லா வருது, வறுத்ததுனால தான் நமக்கு போகாமல் இருக்கும். இதை எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், சீக்கிரமாக வந்து செஞ்சாச்சு. ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து தட் இஸ் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே வந்து இது வழியாக செஞ்சுட்டு வர ஒரு ஸ்நாக்கு. சாமிக்கு வந்து அதே போல் வந்து அண்ணாமலையார் தீபத்துக்கு வந்து யூஸ்வலாக வந்து செஞ்சு படைப்பாங்க. ஈஸியாகவும் செய்கிறதும் ஈஸி, ஹெல்த்துக்கும் நல்லது. வெளியில் வைக்கிற கடையில் வைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்து கொடுத்து பழகலாம். குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பாகு எடுக்கிறது மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே கிளறி சூடு ஆடுறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டா சரி.
ரொம்ப அமுக்குனீங்க அப்படின்னீங்கன்னா பொரியெல்லாம் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்து அமுக்குங்க. டேஸ்டியான வந்து பொரி உருண்டை வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ பொரி உருண்டை ரெடி.